ஈரான் ஆட்சியோட தற்போது வடிவம் என்ன? நாட்டோடைய அதிகாரம் எங்க இருக்குது? அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறோம். நான் உங்கள் ஜெகநாதன். ஈரானுடைய அதி உயர் தலைவர் மோஜ்தபா கமனயி எல்லா முக்கிய விஷயங்களிலும் இறுதி முடிவு எடுக்கிறவரு. ஆனா அவரு மார்ச் மாதம் முன்பகுதியில நியமிக்கப்பட்டதுல இருந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவரு தன்னோட எல்லா இதுலயும் வழிகாட்டுதலாக தன்னோட ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய பேச்சுவார்த்தை குறித்து வெளிப்படையாக எதுவுமே ஒரு தகவலும் வந்ததில்லை இதுவரைக்கும். ஆனா அவர் எல்லா விதமான செயல்பாட்டையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அமெரிக்கா என்ன செய்யுது? அவரு எந்த ஒரு சொந்தமான கருத்துகளையும் இதுவரைக்கும் எந்த சோசியல் மீடியாவாகட்டும், எக்ஸ் தளத்தாகட்டும் எதுலயுமே அவர் சொல்லல அப்படின்ட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வருது. நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலிபாப் மற்றும் அப்பாஸ் அராக்சி இவங்களோட எல்லா விதமான செய்திகளும் இதுவரைக்கும் எல்லாமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட எல்லா விதமான தொடர்புல இருக்கிறவரு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். புரட்சிகர காவல் படையோட செல்வாக்கு பாத்தீங்கன்னா இந்த போர்ல எல்லா போர் காலத்திலையும் வழக்கமான எல்லா தொடர்பையும் கொண்டிருக்குது. இதுல பல மூத்த அதிகாரிகளை இழந்திருந்தால் அது இன்னும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெப்சிகான் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய தலைமையிலான அரசுக்கு இணையான ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்ட்டு சொல்லலாம். பெசிகியான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான அறிக்கைகளும் வெளிவிட்டுக்கிட்டு வராரு. ஆனா அவர்கிட்ட உண்மையில எவ்வளவு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல உண்மையான அதிகாரம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புமே பின்வாங்கறதுக்கான எந்த ஒரு நிலைப்பாட்டும் இங்க தெரியல. முக்கியமா ஹார்மோன்ஸ் நீரிணையில 2 போட்டிக்கான முற்றுகையில பேச்சுவார்த்தை முன்னேற்றங்கள் பாத்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு வருது. அமெரிக்காவோ ஈரானோ இது வரைக்கும் பின்வாங்குற நிலையில இது வரைக்கும் உடன்பாடுமே இல்ல. முற்றுகையால ஏற்படுற கடுமையான பொருளாதார சுமை ஈரானுடைய பேச்சுவார்த்தை அவங்களோட மேஜைக்கு தள்ளினதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட எல்லா ஒப்பந்தத்துக்கும் சம்மந்தம் தரும் அப்படின்ட்டும் தெரிய வருது. இருந்தாலும் ஈரான் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் விலைய இன்னமும் அமெரிக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஈரான் அமெரிக்காவுக்கு பெரும் விலைய கொடுக்கறது தெஹ்ரான்ல பார்க்க முடியுது அப்படின்ட்டு அந்த ஊர் டேட்டா சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான்ல வேலை இழப்பு மற்றும் விலை உயர்வுகள் எல்லாமே இப்ப அதிகரிச்சுக்கிட்டு வருது. மக்கள் நிறைய பேரு வேலையும் இழந்துகிட்டு வராங்க இன்னொரு பக்கம். ஆனா ஈரானுடைய தலைவர்கள் இதுக்கெல்லாம் பணிந்து போக மாட்டாங்க. இன்னொரு சைடு அவங்க இந்த ஆட்சியின் அமைப்பு மரபினையும் உள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஈரான் பாத்தீங்கன்னா இந்த வழியெல்லாம் தாங்கி கொள்ளும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அவங்களோட ஒப்பந்தத்தை பின்வாங்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த முட்டுக்கட்டைய பாத்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு தீவிரமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வராங்க. ஈரான் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பார் காலிபாப் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவுடைய முற்றுகை மற்றும் ஈரான் மீது குண்டு வீச்சுவோம் என்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலை போர் நிறுத்தத்தை மீறுவதாக உண்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக இருக்கும் முக்கிய காரணிகள் அப்படின்ட்டு யாரு சொல்றாரு? ஈரானுடைய காலிபாப் பேச்சுவார்த்தை தலைவர் காலிபாப் சொல்றாரு. ஹார்மோன்ஸ் நீரிணையை திறக்கிறதுக்காகவும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் பாகிஸ்தான்ல 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில அப்படி என்னென்ன நிபந்தனைகள் அமெரிக்கா போட்டிருக்குது, ஈரான் அதை எதை மறுத்து இருக்குது அப்படின்ட்டு இதுவரைக்கும் தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஈரான் தனது சொந்த நிபந்தனை அடிப்படையில அமெரிக்காவுக்கு ஒரு சில நிபந்தனைகள் விட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.